நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ். வாசிப்பவர் கே ஜெயகிருஷ்ணா. முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டு காலத்தில் சலுகை வட்டியுடன் சகல குடும்பங்களுக்கும் நிதி வசதிகளை வழங்க அரசாங்கம் தீர்மானம். புதிதாக 611 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். தேசிய வானொலிக்கு கௌரவம் அளிக்கும் நோக்குடன் ஆர்கிட் மலர் ஒன்றுக்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நாட்டில் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை ஆரம்பம். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரின் சாம்பியனாக ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணி தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. நத்தார் புத்தாண்டு கால பகுதிகளில் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சகல குடும்பங்களுக்கும் சலுகை வட்டியின் கீழ் நிதி வசதிகளை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. 3 கட்டங்களாக இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கிறது. மாதாந்தம் 50,000 ரூபாய்க்கும் அதிகமான வருமானம் ஈட்டுவோருக்கு 50,000 ரூபாய் வரை கடனை பெற்றுக் கொள்ள முடியும். 25,000 ரூபாய்க்கும் 50,000 ரூபாய்க்கும் இடைப்பட்ட மட்டத்தில் வருமானம் ஈட்டுவோருக்கு 25,000 ரூபாய் கடனாக வழங்கப்பட இருக்கிறது. 25,000 ரூபாய்க்கும் குறைவான வருமானம் ஈட்டுவோருக்கு 10,000 ரூபாய் வரையிலான கடனை பெற்றுக் கொள்ளலாம். அரசு வங்கிகளின் ஊடாக இந்த கடன் வழங்கப்பட இருக்கிறது. 10 மாதங்களுக்குள் கடனை திருப்பிச் செலுத்துவது அவசியமாகும். இதற்கான வட்டி வீதம் 6.25% எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மாதாந்த சம்பளத்தில் இருந்து இந்த கடன் தொகை கழிக்கப்பட இருக்கிறது. நாட்டில் மேலும் 611 கொரோனா நோயாளர்கள் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். திவுளப்பிட்டிய பாலியகுட கொத்தணியின் மொத்த எண்ணிக்கை இதுவரை 30,070 வரை அதிகரித்திருக்கிறது. நேற்று 3 கொரோனா மரணங்கள் இடம்பெற்றுள்ளன. இதனால் நாட்டில் அடையாளம் காணப்பட்ட மொத்த கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை 160 வரை அதிகரித்திருக்கிறது. கொலன்னாவ பிரதேசத்தைச் சேர்ந்த 50 வயதான பெண் ஒருவர் கொரோனாவினால் உயிரிழந்துள்ளார். இவருக்கு கொரோனா தொற்றுடன் சிறுநீரக நோயும் நியூமோனியா காய்ச்சலும் இருந்ததாக தெரிய வந்திருக்கிறது. கொழும்பு 9 வசித்து வந்த 78 வயதான நபர் ஒருவரும் கொரோனாவினால் உயிரிழந்திருக்கிறார். பண்டாரகம பகுதியில் வசித்த 43 வயதான பெண்ணும் கொரோனாவினால் உயிரிழந்திருக்கின்றமை அறியப்பட்டுள்ளது. தேசிய வானொலியின் 95வது நிறைவாண்டுக்கு அமைவாக ஆர்கிட் மலர் ஒன்றுக்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. பேராதனை தாவரவியல் பூங்காவில் உருவாக்கப்பட்ட இந்த ஆர்கிட் மலருக்கான பெயர் சூட்டும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. டென்ட்ரோபியம் ரேடியோஸ்லான் என்ற பெயரில் இந்த ஆர்கிட் மலருக்கு பெயர் சூட்டப்பட்டிருப்பதாக தேசிய தாவரவியல் பூங்கா திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி ஷெலோமே கிருஷ்ணராஜா தெரிவித்துள்ளார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பெயர் சூட்டப்பட்டுள்ள ஆர்கிட் மலருக்கு சந்தையில் உயர்ந்தபட்ச கிராக்கி நிலவுவதாகவும் அவர் கூறினார். இதேவேளை இந்த ஆர்கிட் மலர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு நேற்று வழங்கி வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய டார்கெட்டுகள். உயிர்த்த ஞாயிறு தினத்தன்று இடம்பெற்ற தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பிரச்சினைகளை தீர்த்து அவர்களுக்கு நிவாரணம் வழங்கியமை தொடர்பில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உட்பட அரசாங்கத்திற்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் பிரச்சினைகள் தொடர்பாகவும் தாக்குதலால் சேதமடைந்த தேவாலயங்களை அபிவிருத்தி செய்வது பற்றியும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தாண்டகி இதுபற்றி கருத்து வெளியிட்டார். கட்டுவாப்பிட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக முன்னெடுக்கப்படும் 24 வீடுகள் அடங்கிய வீடமைப்பு திட்டத்தை துரிதமாக பூர்த்தி செய்யுமாறு பிரதமர் இதன்போது கோரிக்கை விடுத்தார். தாக்குதலினால் பாதிக்கப்பட்ட கொழும்பு பிரதேசத்தில் வசிக்கும் வாடகை வீடுகளில் வசித்து வரும் 33 குடும்பங்களுக்கு வீடுகளை வழங்குமாறும் பிரதமர் உரிய தரப்புகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலை ஊடாக வழங்கப்படும் மருத்துவ வசதிகளை மேலும் விஸ்தரிக்குமாறும் பிரதமர் அறிவுறுத்தல் வழங்கினார்.
கொரோனா நோயின் உருவாக்கம் பற்றி ஆராய்வதற்கென 10 விஞ்ஞானிகள் சீனா செல்லவிருக்கின்றார்கள். கொரோனா நோய் உருவானதாக கருதப்படும் சீனாவின் வூஹான் நகரில் இவர்கள் விசாரணைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அடுத்த மாதம் இந்த விசாரணை ஆரம்பமாக இருக்கிறது. உலக சுகாதார ஸ்தாபனம் மேற்கொள்ளும் விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க எதிர்பார்ப்பதாக சீன அரசாங்கம் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மத்திய வங்கி தொடர்பாக தாம் மேற்கொண்ட முறைப்பாடுகள் இதுவரை விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்று அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். இதில் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலும் போலீஸ் குற்றவியல் பிரிவிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ள முறைப்பாடுகளை உடனடியாக விசாரணைக்கு எடுக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார கருத்து வெளியிட்டார். இந்த சம்பவம் தொடர்பான சகல தகவல்களையும் ஆராய்ந்து தேவையான சாட்சியங்களுடன் முறைப்பாடுகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இதனால் இதுபற்றி துரிதமாக விசாரணைகள் நடத்தப்படும் என தான் நம்புவதாகவும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார மேலும் குறிப்பிட்டார். சாஸ்திரியார்கிட்ட மகன் ஜாதகத்தை கொடுத்தன் 3 வருஷத்துல பெரிய இடத்துக்கு மகன் வருவானுண்டவர். இதுக்கு சாஸ்திரிய கேட்க வேண்டுமே, எனக்கு முதல்லயே தெரியுமே. நீங்க என்ன சாஸ்திரியோ? மகண்ட எதிர்காலத்தை நினைச்சு HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டு திறக்கும் போதே எனக்கு தெரியும். பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சிந்தித்துக் கொண்டிராமல் HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் கணக்கொண்டை திறந்து 3 வருடங்களில் அவர்களின் பட்டப்படிப்புக்கு வழி செய்யுங்கள். மேலதிக தகவல்களுக்கு அழையுங்கள் 2356-888. நான் HDFCக்கு போனது சாஸ்திரி சொல்ல இல்லையோ. HDFC ஸ்மார்ட் கோல்ஸ் குறுகிய காலத்தில் பெரிய பெரிய டார்கெட்டுகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கொரோனா நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான புதிய மத்திய நிலையம் ஒன்று விரைவில் அமைக்கப்படவிருப்பதாக அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சின் கொரோனா ஒழிப்பு செயலணி குழு கூட்டத்தின் போது இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நாளாந்தம் 400க்கும் 500க்கும் இடைப்பட்ட கொரோனா நோயாளர்கள் நாடளாவிய ரீதியில் அடையாளம் காணப்படுகிறார்கள். நோயில் இருந்து குணமடைவோரின் எண்ணிக்கை 500 வரை அதிகரித்திருக்கிறது. இதனால் அதிகளவிலான ஒரு சிகிச்சை பெறக்கூடிய வைத்தியசாலை ஒன்றை உடனடியாக பெற்று கொரோனா சிகிச்சை மத்திய நிலையமாக மாற்றியமைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை மாவட்டங்களில் நாளாந்தம் 14,000 PCR பரிசோதனைகளும் 3,000 ஆன்டிஜென் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படுகின்றமை இதன்போது தெரிய வந்திருக்கிறது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு வியாங்குட ரயில் நிலையத்தில் இருந்து கிராமப் பகுதிகளுக்கு மேற்கொள்ளப்படும் பஸ் சேவைகளை விஸ்தரிக்குமாறு பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். போதிய பஸ் சேவைகள் இல்லாமையினால் தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். இதுபற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதே பயணிகளின் கோரிக்கை. உலகச் செய்திகள். கொரோனா நோயின் உருவாக்கம் பற்றி ஆராய்வதற்கென 10 விஞ்ஞானிகள் சீனா செல்ல இருக்கிறார்கள். கொரோனா நோய் உருவானதாக கருதப்படும் சீனாவின் வூஹான் நகரில் இவர்கள் விசாரணைகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். உலக சுகாதார ஸ்தாபனம் மேற்கொள்ளும் விசாரணைகளுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க எதிர்பார்ப்பதாக சீன அரசாங்கம் அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உலகச் செய்திகள். அபிவிருத்தி செய்திகள். பொதுமக்களுக்கு குடிநீரை வழங்கும் பல்வேறு வேலைத்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அஹலியகுட பிரதேச மக்களுக்கு தேவையான குடிநீரை வழங்குவதற்கான துரித வேலைத்திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத்தொடரின் சாம்பியனாக ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கிறது. கோல் கிளாடியேட்டர்ஸ் அணியை 53 ஓட்டங்களால் தோற்கடித்ததன் மூலம் ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணி சாம்பியனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 188 ஓட்டங்களை எடுத்திருந்தது. ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணிக்காக சுஹைப் மாலிக் ஆக கூடுதலாக 46 ஓட்டங்களை எடுத்திருந்தார். பந்துவீச்சில் தனஞ்சய் லக்ஷான் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார்.
பதிலுக்கு துருப்படுத்தாடிய கோல் கிளாடியேட்டர்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 135 ஓட்டங்களை மாத்திரமே எடுத்திருந்தது. கோல் கிளாடியேட்டர்ஸ் அணி சார்பாக பானுக ராஜபக்ஷ ஆக கூடுதலாக 40 ஓட்டங்களை மாத்திரமே எடுத்திருந்தார். இறுதிப் போட்டியின் ஆட்ட நாயகனாக சுஹேப் மலிக் தெரிவு செய்யப்பட்டார். தொடர் ஆட்ட நாயகனாக வனிந்து அசரங்க தெரிவானார். ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணியின் தலைவர் திசர பெரேரா வெற்றி கிண்ணத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவிடமிருந்து பெற்றுக் கொண்டார். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரை கொரோனா தொற்றுக்கு மத்தியிலும் வெற்றிகரமாக நடத்த சகல ஒத்துழைப்புகளையும் வழங்கிய அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவிற்கும் இலங்கை கிரிக்கெட் சபைக்கும் லங்கா பிரீமியர் லீக் நிர்வாகத்திற்கும் விசேட நன்றிகள் உரித்தாகும் என்று பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஹரின் பெர்னாண்டோ டுவிட்டர் செய்தி ஒன்றின் மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வெற்றிகரமான முறையில் லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரை ஒழுங்கு செய்தமை பற்றி தேசிய ரீதியிலும் சர்வதேச மட்டத்திலும் இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்திற்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வர்த்தக செய்தி. இலங்கை பொருளாதார சங்கம் வர்த்தக நடவடிக்கைகளுக்கான பொருளாதாரம் என்ற டிப்ளோமா பாடநெறியை அறிமுகம் செய்திருக்கிறது. ஆன்லைன் மூலம் இந்த பாடநெறியை தொடர்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இது தொடர்பான பதிவுகளை சங்கத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். தேசிய மட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வகையில் இந்த பாடநெறி வடிவமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. சீனாவில் நிலவும் வாய்ப்புகள் பற்றி கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் என்று சீனாவிற்கான இலங்கை தூதுவர் கலாநிதி பாலித கொஹென வலியுறுத்தியுள்ளார். சீனாவில் நிலவும் உயர்ந்தபட்ச வாய்ப்புகளை இலங்கை இதுவரை சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சகல துறைகளுக்கான ஒத்துழைப்புகளையும் பெற்றுக் கொள்வதன் மூலம் கூடுதலான பொருளாதார நன்மைகளை அடைந்து கொள்வதற்கான வாய்ப்பு இலங்கைக்கு கிடைக்கும் என்றும் இலங்கை தூதுவர் கலாநிதி பாலித கொஹென வலியுறுத்தியுள்ளார். ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே. தம்பி என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3 வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ் வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3 வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. நாட்டில் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சிக்கான சூழல் ஏற்பட்டு வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் மழை பெய்யலாம். மேல் சப்ரகமுவ, மத்திய ஊவா மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் பனிமூட்டமான காலநிலை நிலவும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டு காலத்தில் சலுகை வட்டியுடன் சகல குடும்பங்களுக்கும் நிதி வசதிகளை வழங்க அரசாங்கம் தீர்மானம். புதிதாக 611 கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். தேசிய வானொலிக்கு கௌரவம் அளிக்கும் நோக்குடன் ஆர்கிட் மலர் ஒன்றுக்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நாட்டில் வடகிழக்கு பருவப்பெயர்ச்சி காலநிலை ஆரம்பமாகும். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரின் சாம்பியனாக ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திருக்கை நண்பகல் 12:45